மாதா தொலைக்காட்சியின் இனி இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், ஹாப்பி 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 நியூ இயர், மே காட் பிளஸ் அஸ் ஆல், மே காட் பிளஸ் அஸ் ஆல் என்ற அருமையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா பாடல் மற்றும் புத்தாண்டு பாடலோடு இனியதயங்களை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 2026 வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வழக்கம் போல நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்கள் வாயிலாக உங்களோடு அன்பை பரிமாறிக்கொள்ள ஆவலாக இருக்கிறோம். இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? எப்படி இருக்கீங்க? போன வருஷம் பார்த்தது. ஆமாம் ஃபாதர், ஒரு வருஷங்கள் சொற்களை பார்க்குற மாதிரி பிஸியாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக போன வருஷம் பார்த்தோம், இந்த வருஷம் ஒரு வருஷம் கேப் விட்டு சந்திக்கிறோம். ஒரு வருஷம் ஆகிப்போச்சு பாருங்க. ஸோ இது ரொம்ப பழமையான நகைச்சுவையாக இருக்குது ஃபாதர். ஸோ இனிய இதயங்கள் வருஷம் வருஷம் இதையே யூஸ் பண்ணுறோம், இதை புதைச்சிருங்க அப்பயே அப்படின்ட்டு. ஸோ இனிய இதயங்கள் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃபாதர். நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம். அப்புறம் எப்படி போச்சு உங்களுக்கு? சிறப்பாக போச்சுங்க ஃபாதர். தலை கிறிஸ்மஸா முடிஞ்சிருச்சு ஃபாதர். ரெண்டாவது தலை கிறிஸ்மஸ் ஃபாதர். வெரி குட் வெரி குட். சிறப்பாக நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் அநேக நிகழ்ச்சிகள் எல்லா நாளுமே ஃபாதர், குறிப்பாக நம்ம கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, திருவிழிப்பு, நம்மளுடைய திருப்பலி, அப்புறம் காலை திருப்பலி மாதா குடும்பத்தோட, அப்புறம் நம்முடைய திருக்குடும்ப திருவிழா, எல்லா நிகழ்ச்சிகள், வத்திக்கானுடைய திருத்தந்தையினுடைய நேரலை, திருப்பலி, புத்தாண்டு நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு ஃபாதர். அதில் வேற உங்களுடைய குரலில் ஒரு மாற்றம் வேற தெரியுது. இல்லை, லைட்டாக இந்த ஓவர் அலைச்சல், அதனால கொஞ்சம் சளி, லைட்டாக காய்ச்சல், உடம்பு வலி, அதனால வயசு வேறு ஆகுது இல்லையா, அதனால குரல் கொஞ்சம் அதை வெளிப்படுத்துது. பட் ஸ்டில் ஐ கேன் ஸ்பீக், நோ ப்ராப்ளம். ஷோர் ஃபாதர். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவான நிகழ்ச்சிகள் வருகின்ற வாரத்தில் கண்டிப்பாக அதை குறித்து இணையதயங்கள் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாதர். ஸோ நிறைய மெசேஜ், நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கும். இருந்தாலும் இணையதயங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஒரு அன்பான இணையதயங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் உங்களை எல்லாம் பார்த்தது இப்போ தான் நான் பார்க்குறேன். தம்பி ரொம்ப பழைய ஜோக்கு, இதெல்லாம் கிமு முன்னாடி உள்ள ஜோக்கெல்லாம் இப்போ கிபியில் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்றாப்புல. இருந்தாலும் இது எப்பயுமே பழசாக இருந்தாலும் என்னது நீங்கள் சொல்லும்போது புதுசாக இருக்கும். அதனால் சொல்லலாம் இல்லைங்களா. 25 அதுக்கப்புறம் 26 தானே சந்திக்கிறோம். அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. நல்லா புத்தாண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாலாம் ரொம்ப நல்லா கொண்டாடி இருப்பீங்க. சொந்த பந்தங்கள்லாம் வந்திருப்பாங்க. வீட்டில் நிறையா எல்லோரும் ஒரே பிரியாணியாக கிண்டுன்னு கிண்டியிருப்பீங்க. ஆமாம், எல்லார் வீட்லேயும் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் வேறு எனக்கு ஏதாவது ஒன்று பிரியாணி போட வேண்டியதானே. கேக்கு, ஆமாம், ப்ளம் கேக்கு இல்லையா. ரொம்ப காலத்துலலாம் கேக்கெல்லாம் அந்த காலத்தில் பெரிய விஷயமா இருக்காது. ரொம்ப பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் கேக்கெல்லாம் கேக்குன்னு பேசுவாங்க. சின்ன நம்ம சாதாரண வீடுகளெல்லாம் எங்கே கேக்கு. அப்போ அந்த கேக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த பேக்கரியில் அந்த கூடையில் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ஆமாம், பேப்பரை சுற்றியில் இருக்கும் அந்த கேக்கு இருக்கும். இல்லாட்டி ஆமாம் கப் கேக்கு, அது மாதிரி இல்லாட்டி 2 கேக் 2-3 வகைகளில் தான் கேக் இருக்கும். இப்போ பார்த்தா ஆயிரக்கணக்கான வகைகள் எல்லாம் நம்ம பசங்களாகவே செமையாக கேக் பண்ணுறாங்க. இப்போ வீடுகள்லே செய்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இப்போ இல்லை. இப்போ ஒரு காலத்தில் நம்மளுக்கு பண்டிகைன்னு சொல்லி சொன்னால் வீட்டில் அப்பாயி இல்லாட்டி பாட்டி இருக்கிற வீடுகளில் முறுக்கு, அதிரசம் அது மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் வசதிப்பட்ட வீட்டில் லட்டு பிடிப்பாங்க. முறுக்கு அதிரசம் சாதாரணமாக இருக்கும். சீடை, அச்சு முறுக்கு, இந்த வகைகள்லாம். மிக்சர் கூட அதிகமாக யாரும் வீடுகளில் போட மாட்டாங்க. காரச்சேவு போடுவாங்க. இதுதான் அந்த காலத்து நம்ம பலகாரம். இது எப்படியோ மாறி இப்போ எல்லாம் அது காணா போச்சு. இப்போ இதெல்லாம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கிறிஸ்து பிறப்பு எப்பொழுதும் மாறுறதில்ல, சேம் தான். புது ஆண்டு எப்பவும் வருது, சிந்தனைகள் புதுசாக மாறணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எப்போ பார்த்தாலும் நம்ம பழைய எண்ணங்களோடு பழைய சிந்தனைகளோடு இருப்பதை விட்டு கொஞ்சம் புதிய சிந்தனைகளோடு புதிய எண்ணங்களோடு நல்ல செயல்பாடுகளோடு அதை வழிநடத்தி கொண்டு போகிறது தான் பெரிய விஷயம். எவ்வளோ அருமையான ஆசீர்வாதங்களை கடந்த ஆண்டு நம்மளுக்கு கடவுள் செஞ்சுருக்கிறாரு. இந்த புதிய ஆண்டிலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். இது சாதாரணமாக நடக்க வேண்டிய விஷயம். இது ரொம்ப புதிய விஷயம். இது அட்டப்பளஸ் தான், இருந்தாலும் நல்ல விஷயந்தான். இதை நம்ம வாழ்க்கையில் நினைவு கூறுவது,
அதனால் மீண்டுமாய் மாதா தொலைக்காட்சியுடைய இனியது எங்களுக்கு குடும்பத்தாருக்கு எனது மனம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க. விரைவாக தை பிறக்க போகுது, வழியும் பிறக்க போகுது. அதனால் அதையும் நம்ம கொண்டாட போகிறோம். உலக தமிழ் மக்களோடு இணைந்து மாதா தொலைக்காட்சி இந்த தமிழர் திருவிழாவை பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட போகிறோம். அதற்கான தயாரிப்புகள் போயிட்டுருக்குது. எல்லாருமே எப்போவுமே பிஸியாக தான் இருக்கிறாங்க. அதனால் குறிப்பாக இந்த நாட்களில் உழவர்களை, விவசாயத்தை, உழவர்களை நாம் நினைவில் கொள்வோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய வாழ்க்கை மேம்பட நம்மால் முடிந்த காரியங்கள், உழவர்களுக்கு உதவி செய்கின்ற விதத்தில் என்னால் என்ன செய்ய முடியும், நான் வாழ்கின்ற பகுதியில் அவைகளை நாம் எண்ணி பார்ப்போம். உழவுக்கு நாமும் கை கொடுப்போம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்றது வள்ளுவனுடைய பெரிய வாக்கு. அதனால் உழவர்களை நாம் ஆதரிப்போம், அன்பு செய்வோம், அவர்களுக்கு ஆட்சேபிப்போம். அடுத்த கடிதங்களுக்குள்ள நம்ம கண்டிப்பாக கடந்து செல்வோம். ஃபாதர், அதே போல் இனிய இதயம் ஒருத்தர் சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து மாதா தொலைக்காட்சி பிறந்த நாள் வரை கொண்டாட்டங்கள். ஆமாம், அது கொண்டாட்டங்கள் தான். மாதா தொலைக்காட்சியினுடைய பிறந்த நாளும் இருக்குது ஃபாதர். அதே போல் முதல் கடிதமாக ஃபாதர் திலகம் சேவியர் ஃபாதர், இவங்க வத்தலகுண்டிலிருந்து எழுதியிருக்காங்க. எங்கள் பக்கத்து ஊர். பிரைஸ் த லார்ட். மாதா தொலைக்காட்சி தலைமை தந்தை அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் வெண்கல குரல் நலமா நலமா புகழ் ஃபாதர் அடைக்கலராஜ், மறையுரை புகழ் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார், மென்மையான குரலுக்கும் ரசனை புகழ் ஃபாதர் ஜெனிசேகர் மற்றும் பொறுப்புகளில் இருக்கும் அனைத்து அருட்தந்தையருக்கும் சிரம் தாழ்ந்து வணக்கங்கள். மாதா குடும்பத்தில் இணைந்து பணியாற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். வேலை நகர் அன்னையின் திருப்பலிக்கு பின் மாதா தொலைக்காட்சி அனைத்து நிகழ்ச்சிகளையும் அன்றாட வேலைகளுடனே கவனிப்போம். நித்தம் ஒரு புனிதர், வாழ்க்கை குறிப்புகள், ஆட்சிய பணிகள், அவர்கள் வழியாக நாம் அறிய வேண்டிய பண்புகள் மற்றும் வேண்டுதல்கள், ஒவ்வொரு கிழமையும் புனிதர்களின் மன்றாட்டு மாலை பாடல்கள், பாடல்களுக்கு ஏற்ற இயற்கை சூழல் நிறைந்த நுணுக்கமான காட்சிகள், மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் பிரதிநிதி, பாப்டிஸ்டா பாடல்கள், அஞ்சாதே கலங்காதே, கருவினில் அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார் என்று 5 அருட்தந்தையர்களில் குரல் மனதிற்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கிறது. கோடி நன்றிகள் தந்தையே. நன்றி பண்பினை மையமாக கொண்டு நடைபெற்ற ஆராதனை நிறைவான நிம்மதி அளித்தது. குருமானவர்கள் அருட்சகோதரிகள் நடத்திய ஆராதனை, பீட அலங்காரம், வழி நடத்திய விதம் ஆச்சரியத்தில் மூழ்க வைத்தது. பெரிய காட்டு அந்தோணியார் ஆலய தரிசன பாடல்கள் மெய்சிலிர்க்க செய்தது. 1000 பேர் 1000 கதைகள் சொல்லலாம். ஆனால் அது சேவியர் அவர்களின் அபிநய குரல் வளத்துடன் சொல்ல முடியுமா? 1000 நன்றிகள். குழந்தைகளுடன் குழந்தையாய், இளைஞர்களுடன் இளைஞனாய், முதியவர்களுக்கு பேரப்பிள்ளையாய், ஜீசஸ் பஞ்ச் புகழ் நிர்மலுக்கு மனம் நிறைந்து வாழ்த்துக்கள். வத்தலகுண்டில் என்ன நிகழ்கிறது என்று கூட தெரியாத எங்களுக்கு வத்திக்கானில் நடக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகளையும் திருத்தந்தையின் ஆசிரியையும் பெற்றுத்தரும் உங்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள். பாராட்டுகளையும் மட்டுமல்ல, குறைகளையும் சிரித்த முகத்துடன் ஏற்று சரி செய்ய முயற்சி செய்கிறோம் என்று தாழ்ச்சி நிறைந்த பதிலும் நன்றி சொல்லும் அழகும் பெரும் வியப்பை தந்தது தந்தையே. குட்டி குழந்தைகளின் திறமைகளை அள்ளி உலகோர்க்கு அளித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். நிகழ்ச்சிகளை ரசிப்பதோடு நிறுத்திவிட்ட எனக்கு ஃபாதர் டேவிட் அவர்களின் ஒரு நொடியில் கூறிய ஆலோசனை தான், பிடித்ததை சிறிய பேப்பரில் குறித்து எழுதி அனுப்புங்கள் என்ற வார்த்தை தான் இக்கடிதம் எழுதுவதற்கு மூல காரணம். தந்தையே, தங்களுக்கு கோடி நன்றி. மேலும் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பெரிய பிரச்சனை ஆராதனையில் நீங்கள் அனைவரும் ஜெபிப்பதன் பலன்தான் எங்களுக்கு விடுதலை தந்தது. நெற்றி நிலத்தில் விழ உங்கள் அனைவருக்கும் கோடி நன்றிகள். முதல் கடிதமே சாட்சி கடிதமாக அமைந்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். முறைப்படுத்தி எழுத தெரியவில்லை, சீர்படுத்தி எழுத முயற்சிக்கிறேன். என்றும் அன்புடன் திலகம் சேவியர், வத்தலகுண்டு. ரொம்ப 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 நன்றிம்மா. அது நம்ம ஊர் பக்கத்தில் நீங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீங்க. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வத்தலகுண்டு கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பெரிய கிராமம் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு நகர் தான். ரொம்ப வருஷமாக அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அங்கேருந்து தான் கடந்து அடுத்து காற்றோடு போய் அப்படியே கொடைக்கானல் போவோம். திண்டுக்கல், மதுரை சைட்லேருந்து போனால் அப்படி தான் போனோம். அப்படி பெரியவன வழியாக வந்தோம்னா அப்படி வத்தலகுண்டு வர தேவையில்லை. ரொம்ப அழகான ஒரு பெரிய ஊர், செழிப்பான ஊர். நிறைய விவசாயம், வாழை, அப்புறம் வெற்றிலை, இது மாதிரியான விவசாயிகள் அதிகம் அந்த பகுதி. சின்ன பங்கு தான், சிறிய பங்கு. ஆனால் பெரிய மருத்துவமனை இருக்கிறது அங்கே.
ஃபாதர் மரியான் இருக்காங்க இல்லையா, ஆமாம். மாதத்தில் அம்மா, அந்த அம்மா அவங்களுடைய பேர் எழுதுமா ஃபாதர் மரியானுடைய அக்கா, கூட பிறந்த அக்கா, அங்கே இருக்கக்கூடிய லயனார்டு மருத்துவமனை அப்படின்ற மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கிறாங்க. ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸு பெரிய மருத்துவமனை இருக்குது, ரொம்ப சிறப்பான ஒரு மருத்துவமனை. அங்கே அவங்க டாக்டராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் உடனே நம்மளால் ரிலேட் பண்ண முடியுது. நல்ல கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க, கோர்வையாக தான் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கோர்வையாக இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டும். நல்ல கோர்வையாக நிகழ்ச்சிகளை குறித்து, அதில் வரவங்களை குறித்து, அதில் உங்களுக்கு பிடித்ததை குறித்து, நாங்கள் சொல்வதிலே உங்களுக்கு உண்மையிலே உங்களை தொட்ட விஷயங்களை குறித்துலாம் எழுதியிருந்தீங்க. ரொம்ப அழகான விஷயம். அதனால் சகோதரி திலகம், உங்களுக்கு என் மனம் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஜெபங்கள், ஆசிர் கடவுளின் ஆசிரியனால் உங்களோட. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய லூர்து அமலராணி அம்மா திருக்கோயிலூர்லேருந்து, கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு மற்றவரின் தவறுகளை கவனிக்கும் விரைவை போலவே மற்றவரிடம் உள்ள நல்லதையும் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எவ்வளவு விரைவாக மன்னிக்க எதிர்பார்க்கிறோமோ அதே விரைவில் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்பது போல குறைகளோடு மற்றவரை ஏற்றுக்கொள்ள, பிறரை மன்னிப்பதில் ஆண்டவரை போல இருக்க, நாளும் நம்மை இறை அன்பில் இறை அனுபவத்தில் வளர உதவும் நமது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளென ஜெபித்து எழுதுகிறேன். ஆயர் தாத்தா ஒரு டவுட் என்ற நிகழ்ச்சி ஆகமன காலத்தை பற்றி சிறியோர் மட்டுமல்லாமல் வளர்ந்துவிட்ட இக்கால முக்கியத்துவத்தை பற்றி அறியாத பெரியோருக்கும் சிறந்த பதிவுகள். திருவருகை காலத்தில் ஏற்படும் 4 மெழுகுதிரிகள் எதிர்நோக்கு, சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு போன்ற பண்புகளை குறிக்கிறது. இவ்வார்த்தைகளின் உள்ளார்ந்த பொருள் பற்றியும் மிக எளிமையாக ஆயர் சிங்கராயர் எடுத்துரைப்பது சிறப்பு. ஃபாதர் ஒரு டவுட் போலவே இதுவும் அருமையான முயற்சி. பாராட்டுக்கள் தந்தையே. தம்பி போஸ்கோவின் முத்திரை பதிக்கும் ஜீசஸ் பஞ்ச் பேட்டி காண்போரை இறை வார்த்தைகளை சொல்ல வைப்பது என்பதன் சிறந்த முன்னெடுப்பு. இவ்வாரம் பேறு பெற்ற குழந்தைகளை விவிலிய வார்த்தைகளை சொல்ல வைத்தது பாராட்டப்பட வேண்டியது அருமை. 30/11/2025 அன்று மிதிவண்டி பசுமை பயணம் அதன் நிறைவு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றதும், இந்த பயணத்தின் குறிக்கோள் துறவியர் சபைகளும் ஐகஃப் இயக்கமும் சேர்ந்து 15 நாட்களில் 13 மாவட்டங்களை இணைத்து எடுத்த முயற்சி, வழியெங்கிலும் விதைகளை தூவியும் இயற்கை பாதுகாப்பதன் அவசியம், இது ஒரு பொது பொறுப்பு என்பதாக பகிரப்பட்டது மிக சிறப்பு. பேராசிரியர் சுல்தான் அவர்கள் நேச்சர் ரீஸ்டோரேஷன் என்பது ரீஸ்டோரேஷன் அல்ல, அது ரீஹபிலைசேஷன் என்று, உடைந்த காலை சரி செய்வது எப்படியோ அதுபோல என்று விளக்கியதும், உயிர் வலியை அதிகமாக நமக்கு தருவது கடல்களே, மண்ணிலும் உயிர் உள்ளது என்பதாக பல புதிய பரிமாணங்களில் விளக்கியது மிக அருமை. The resources we use today is not what we inherited from our forefathers, but what we borrow from our children என்ற கூற்றை தலையில் அடித்து புரிய வைத்தது. 30/11/2025 அன்று காலை திருப்பலி மறையுரையில் அருட்பணி யூஜின் டோனி அவர்கள் விழிப்பு மற்றும் கவனம் என்பது பற்றி நன்றாக விளக்கமளித்தார். மனித மனதில் ஒரு நாளைக்கு 64,000 எண்ணங்கள் தோன்றுவதாகவும், அந்த எண்ணங்களின் மத்தியில் ஆண்டவரை எப்போதும் கண்முன் வைக்க வேண்டும். அவரது உடனிருப்பு நம்முடன் இருந்தால் எதையும் சமாளிக்க முடியும். நோவா காலத்தில் அவருக்கு இருந்த விழிப்பு நமக்கு இருக்க வேண்டும். அவர் செய்த பேழை 300 லாரிகளை ஒன்று சேர்த்தால் இருக்கும் அளவு பெரியது. 7,000 விலங்குகளை அதில் அடைத்தார். 377 நாட்கள் பேழையில் இருந்தார். ஆண்டவரின் வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்தது போல நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் நாமும் நம் குடும்பமும் மீட்கப்படும். ஆண்டவரின் வருகையின் போது வயலில் இருக்கும் இருவரில் ஒருவர், திருகையில் உள்ள பெண்களில் ஒருவர், படுக்கையில் இருப்போரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் என்பதை ஆண்டவரின் நாள் காலையிலோ மதியமோ அல்லது இரவிலோ இருக்கும், நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தத்தோடு தந்தை அவர்கள் விளக்கியது சிறந்த திருவருகை தயாரிப்பாக இருந்தது. மிக அருமையான விளக்கம், பாராட்டுக்கள் தந்தையே. இன்னும் பிறவற்றை தொடர்ந்து பகிர ஆசித்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். ரொம்ப 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 சிறப்புக்கா. எப்பொழுதுமே உங்கள் கடிதம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கட்டுரையாக இருக்கும், ஆராய்ச்சி கட்டுரை. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் ரொம்ப கூர்மையாக சிந்தித்து தியானித்து உள்வாங்கி அதனுடைய வெளிப்பாடாக எழுதி கொண்டே இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம்.
மெச்சிக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. புத்தாண்டில் நீங்கள் நல்ல உடல் நலத்தோடு நல்ல சீரிய சிந்தனையோடு நீங்கள் வாழ்வதற்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக அமலமேரி ஃபாதர் பெங்களூர்ல இருந்து எழுதியிருக்காங்க ஃபாதர். அன்பார்ந்த தந்தை டேவிட் ஃபாதர் அவர்களுக்கு சகோதரி அமலமேரி என் வாழ்த்துக்களும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற அனைத்து பாதர்களுக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையே, நீங்கள் அனுப்பிய லெட்டர் எனக்கு கிடைக்கவில்லை, திசை மாறி இருக்கும். மிக மன வருந்துகிறேன். டிவியில் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் மிக துக்கமாக இருக்கு. உங்கள் அனைவருடைய தேவை உடல் நலத்திற்கும் மறவாமல் ஜெபித்துக் கொள்கிறேன். இயேசு ஆண்டவர் மக்கள் இனம் மீட்படைய வேண்டும் என்று தாகத்தால் தவித்தார். நாம் உலக மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அல்லவா? இயேசு ஆண்டவருடைய சிஷ்யர்களாகிய நீங்கள் திருப்பலியில் மக்களுக்கு இறைவார்த்தைகளை எடுத்துரைத்து உற்சாகப்படுத்துவது உங்கள் கடமை. இது முக்கியமாக ஆராதனை தியான கூட்டத்தில்தான் மக்கள் ஒன்று கூடி மனமாறி விசுவாசத்தில் முன்னேறுவார்கள். ஆண்டவரின் ஆசீரும் கிருபையும் பெற்றுக்கொள்வார்கள். சந்தோஷமாக இருப்பார்கள். பெரியவர்களும் யூத் பிள்ளைகளும் முயற்சித்தால் வெற்றி பெறுவது நிச்சயம். இப்படியாக நீங்கள் ஊக்குவிப்பதற்கு நன்றிகள். காணிக்கை அனுப்ப என்னால் இயலவில்லை, மன்னிக்கவும் தந்தையே. இயேசு எனக்கு செய்த நன்மைகளுக்காக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுடன் முடிக்கிறேன். தந்தையை அவசரத்தில் ஏதேதோ விஷயங்களை எழுதியுள்ளேன். தவறாக இருந்தால் திருத்து கொள்ளுங்கள், மன்னிக்கவும். இப்படிக்கு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லிட்டு அமலமேரி ஃபாதர் பெங்களூர்ல இருந்து. ரொம்ப நன்றிம்மா அமலமேரி அம்மாவுக்கு நன்றி. தவறாலாம் நீங்கள் ஒன்றும் எழுதலையே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அமலமேரி அம்மா எழுதியிருக்கிறதுனால எல்லாருக்குமே நான் வந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு சிலவங்க கேட்குறீங்க. அதாவது மாதா தொலைக்காட்சி வந்து ஆரம்பிக்க நம்ம முயற்சி எடுத்தது 2011, 12, 13. ஏறக்குறைய இந்த 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் முழுக்க என்று சொல்லலாம். தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு வந்து பயணித்திருக்கிறோம். எல்லா மறை மாவட்டங்களுக்கும் பயணம் செய்திருக்கிறோம். இந்த தொலைக்காட்சியை நம்ம ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கம்பெனி, அது ப்ரைவேட் லிமிட்டோட பப்ளிக் லிமிட்டடாக இருக்கணும். அந்த கம்பெனியினுடைய முதலீடு 5 கோடிக்கு மேல் இருக்க வேண்டும். அந்த 5 கோடி ரூபாய் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக, காப்பீடு தொகையாக மத்திய அரசுக்கு நம்ம வந்து வைத்து அதன் பிறகு தான் வந்து நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த தொடக்க காலத்தில் தமிழகத்தினுடைய பல்வேறு மறை மாவட்டங்கள் பங்குகளிலிருந்து மக்கள்கிட்ட இதை குறித்து பேசி ஒரு 1000 ரூபாய் ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். இது வந்து எடுக்க போகும்போதே நான் பர்சனலாக எல்லா டைசிஸ் நான் தான் பயணம் செய்தேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த மறை மாவட்ட குருக்களை சந்தித்து இதை குறித்து விளக்கங்கள் சொன்னேன். 1000 இடத்தில் சொல்லியிருக்கிறேன். பிறகு இவங்கள்ட்ட துறவர சபைகள்கிட்ட சொல்லி ஒரு ஷேர் 1000 ரூபாய் கம்பெனிக்கு. ஆனால் இந்த ஷேரை வந்து நம்ம மார்க்கெட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ பொதுவாக பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டும்பாங்க. நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா ஒரு ஷேர் வந்து 50 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. அந்த காசை அந்த கம்பெனி வாங்கி என்ன செய்யும்? முதலீடு செய்யும். கட்டெரும்பை கழுதையாக்கும், கழுதையை குதிரையாக்கும், குழுதையை யானையாக்கும், யானை திருப்பி வந்து எறும்பா போயிடும். சரிங்களா? இதுதான் ஷேர் மார்க்கெட். நம்ம அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகல. அப்போது ஒவ்வொரு ஏறக்குறைய 29,000 சில்லற அரௌண்ட் 30,000 பேர் வந்து இந்த ஷேர் வாங்கியிருக்கிறோம். வாங்கி அதை முதலீடாக வைத்து காப்பீடாக வைத்து லைசன்ஸ் மத்திய அரசாங்கத்திலிருந்து இஸ்ரோக்கிட்டேருந்து வாங்கி பிறகுதான் 2014 தொலைக்காட்சியை லான்ச் செய்தோம். இப்போ ஒவ்வொரு வருடமும் அந்த வைப்பு காப்பீடு தொகையோடு இதை போய் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணுறதுக்கு வந்து வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா கட்டுறோம். அப்போ தான் வந்து லைசன்ஸு புதுப்பிக்கப்படுது. மாதா தொலைக்காட்சியை எப்படி நடத்துகிறோம்னா மக்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடையிலிருந்து. அதனால் இந்த நீங்கள் மாதா தொலைக்காட்சி மற்ற வியாபார தொலைக்காட்சி ஏன்னா இது வந்து ஒரு 2000 தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நிகழ்ச்சி 1/2 மணி நேரம்னு சொல்லி சொன்னால் 16 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து விளம்பரம் போகும். மீதி 15 நிமிஷம் 14 நிமிஷத்துக்கு தான் நிகழ்ச்சியே இருக்கும். நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து கோடு போட்டு எண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது தப்பாக ரைட்டானு. ஏன்னா நான் போய் சொன்னால் சாமியாக ரொம்ப ஓவர் எக்ஸாலஜி. நீங்களே உட்காந்து வீட்டில் சீரியல் பார்க்குறவங்க மற்ற இதெல்லாம் பார்க்குறவங்க வந்து உட்காந்து கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு நியூஸே கூட வந்து பாருங்கள். எவ்வளோ நேரம் அந்த நியூஸோ அந்த நிகழ்ச்சியும் வந்து நடக்குது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஆனால் மாதா தொலைக்காட்சியில் இப்படி ஏதாவது வியாபாரம் பண்ணுறோமா? இல்லை. 25லேருந்து 26, 27 நிமிஷத்துக்கு நிகழ்ச்சி.
பிறகு அந்த நிகழ்ச்சியுடைய கடைசி முடிஞ்ச உடனே அடுத்து என்ன வரப்போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாதிரியான விளம்பரங்கள் தான் அங்கே வருது. இதில் நமக்கு 4 பேர் வந்து பிளாக் தண்டர், வி கேர், எஸ்எல் சாஃப்ட் லாஜிக்கு, பிறகு எஃப்எல் பிளாக் தண்டர், வி கேர், நம்ம இவங்க ட்ரிச்சி அண்ட் சிஸ்டர்ஸு, இந்த மாதிரியான நிறுவனம் அவங்க ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. விளம்பரம் வந்து அவங்க செய்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வந்து போடுறோம். அதற்கான ஒரு செலவினத்தில் ஒரு பகுதி அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. பிளாக் தண்டர் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு 12 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாஃப்ட் லாஜிக்கு, வீக்காரும் இப்போ ரீசெண்டாக 1 வருஷத்துக்கு மேலே நமக்கு இந்த உதவி செய்கிறாங்க இல்லையா. இப்போ இது மாதிரி நான் சொல்கிறோம், கொஞ்சம் வசதி படித்த கத்தோலிக்கர்கள் வந்து நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறோம். செலவினங்களுக்கு வந்து பங்கெடுங்க. அதனால் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, இதான் பாயிண்ட்டு. 2012-13 யாரெல்லாம் இந்த 1000 ரூபாய் ஒரு ஷேர், இல்லாட்டி 2 ஷேர் 2000 ரூபா, 3 ஷேர் 3000 ரூபா, 4 ஷேர் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு 30,000 பேருக்கு இதை ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கேன். அதில் ஒரு சில இப்போ அரசாங்கம் வந்து ஒரு சில புது தகவல்களும் கேட்குது. அதை வைத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு 5 ரூபாய் இருக்க ஸ்டாம்ப் ஒட்டிய கவரையும் வைத்து அதை நிரப்பி உள்ளே அதை கவரில் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த ஷேர் வாங்கினவங்க மட்டும் இதை, ஏன்னா நன்கொடை வாங்கினவங்க வந்து இதில் கிடையாது. நன்கொடை இப்போ நான் மாதம் கொடுக்குறேன், 200 ரூபா கொடுக்குறேன், 100 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன்னா அது மாதா தொலைக்காட்சியை நடக்கிறதுக்காக நீங்கள் வந்து நடத்துவதற்காக கொடுக்குறீங்க. ஆனால் இது வந்து மாதா தொலைக்காட்சியை நம்ம ஆரம்பிப்பதற்காக 2012-13 தமிழகத்தில் பல்வேறு எல்லா பங்குகளிலும் உதவி செஞ்சவங்க இருக்கிறாங்க. இப்போ 2க்கு வித்தியாசம் புரியுதுங்களா? அதனால் குழப்பிக்காதீங்க. பெங்களூரில் சத்தியமாக நீங்கள் ஷேர் வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்போ அங்கெல்லாம் நாங்கள் வரல. அதனால் இதை ஏன்னா உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். நம்ம சொல்கிறோம் இந்த ஷேரு மாதா மீடியா, மாதா சோஷியல் கம்யூனிகேஷன்ஸ் பப்ளிக் லிமிட்டட்னு சொல்கிறோம். பட் அவங்களுக்கு அது நிறைய பேர் வந்து அதை கவனிக்கிறதில்ல. எல்லாம் ஞாயிறு அறிக்கை மாதிரியே வந்து இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இதை தெரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் நாட் தட். அதாவது இது 2012-13 1000 ரூபாய் ஒரு ஷேர் என்று வாங்கியவர்களுக்காக அவர்களுக்கு நேரடியாக அவர் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க மட்டும் இதை குறித்து ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப விரிவான விளக்கம். இதுக்கு மேலே டவுட் இருக்காது, எவ்வளோ சொல்கிறது. அதனால் ரைட். அமலமேரி அம்மாவுக்கு பாராட்டுகள். ரொம்ப அருமையான கடிதம். தொடர்ச்சியாக நீங்கள் எழுதுங்க. கடவுளின் ஆசிரியர் உங்களோடு உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நன்றி ஃபாதர். நிறைவாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நெஞ்சார்ந்த ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபாதர். வாழ்த்துக்கள். ஸோ சிறப்பான விதத்திலே இந்த ஆண்டு முழுவதும் நல்ல முறையில் இதயங்கள் வந்து அவங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற, அதே போல் நம்முடைய பணிகளும் சிறந்து விளங்க உங்களுடைய அன்பான ஜபங்களையும் கேட்டு. அன்புக்குரிய இதயங்களே, தொடக்கத்தில் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பணிகளிலே நீங்கள் இணைந்தீர்கள். நிகழ்ச்சிகளை பாருங்கள், கடிதங்கள் எழுதுங்க, எங்களுக்கு ஜெபிங்க. மாதா தொலைக்காட்சி பணிகளுக்காக தொடர்ந்து உதவி செய்ய முடிந்த பண உதவியை நீங்கள் அதாவது நம்முடைய மாதா டிவியோடைய மொபைல் ஆப் வழியாக நீங்கள் அனுப்பலாம். இல்லாட்டி மாதா தொலைக்காட்சியுடைய ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் வங்கி கணக்கு வழியாக நேரடியாக அனுப்பலாம். இல்லை மணி ஆர்டர் வழியாக அனுப்பலாம். இல்லை செக் அனுப்பலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் நேரடியாக செய்ய இயலாது. அது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் பணம் எங்களுக்கு அனுப்பிடுவீங்க, கூகுள் பே வழியாக டைரெக்டாக அனுப்ப முடியாது. இது ஏன்னா நீங்கள் வந்து பணம் அனுப்புறது அது எங்களுக்கு வந்துடும். ஆனால் இது யார் அனுப்பியிருக்கிறாங்க, எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க. ஏன்னா இது கடவுளுக்கு தானே கொடுத்தோம், இதுக்கு போய் எதுக்கு நம்ம போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் 100 ரூபா அனுப்பியிருந்தீங்கன்னா 100 ரூபாய் யார் அனுப்பியிருக்காங்க, இன்னார் இந்த ஊர்லேருந்து அனுப்பியிருக்காங்கன்ற ஒரு விலாசம் தகவல் எங்களிடத்தில் இல்லாத பொழுது அந்த 100 ரூபாய்க்கு 30%, அதாவது 30 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 30%, அதாவது 300 ரூபாயை நாங்கள் வரியாக கட்டிவிட வேண்டும். இது அரசு உத்தரவு. ஏன்னா நம்ம எல்லாமே பேங்க்குள்ளே தான் வருது, பேங்க்கில் தான் செலவு பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்து தகவல் தெரியலன்னா எங்களுக்கு சொல்ல. அதனால தான் தகவலை அறிந்து கொள்வதற்காக இந்த மொபைல் ஆப்பு, வெப்சைட்டு, இல்லாட்டி செக் அனுப்புனீங்கன்னா, இல்லை மணி ஆர்டரில் அனுப்பும்போது யார் எங்கேருந்து விலாசம், இந்த தகவல்கள் எங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது. அதனால் தயவுசெய்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் போய் டீ கடையில், ஹோட்டலில், மற்ற இடங்களில் வந்து கூகுள் பேயில் இப்படி அடிச்சோன்னே போடணுமோ நீங்கள் போட முடியாது. காசு வந்துடும். ஆனால் இது வந்து போஸ்கோ
அவர் முகையூர்லேருந்து அனுப்பியிருக்காருன்னு எங்களுக்கு சொல்லாது. சரிங்களா? நீங்கள் வங்கி வழியாக டைரெக்டாக அனுப்பும் போது காசு எங்களுக்கு வந்துடும். ஆனால் ஒரு தமிழ் ஜோ கோயில்பட்டியிலேருந்து அவங்க அப்பா அனுப்பியிருக்காங்கன்னு அது சொல்லாது. சொல்லாமல் போகும்போது என்ன செய்யும், தமிழ் ஜோ அப்பா அனுப்பின 1000 ரூபாயிலேருந்து 300 ரூபாயை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். வேறு வழி இல்லை. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு எனது தொடர்ந்து எங்களது ஜெபங்களும் ஆசிரும் கடவுளின் அன்பும் என்னாலும் உங்களோடு கொண்டு கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, எங்களுக்கு மீண்டுமாய் இந்த புதிய ஆண்டை கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் எடுத்திருக்கின்ற பல்வேறு முடிவுகள், எங்களது எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், எதிர்கால திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்தையும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு நிறைவாய் பெற்றுத்தரும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமா என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்கள் வாயிலாக நாங்கள் மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அடைகிறோம்னு சொல்லலாம். தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மற்றும் புத்தாண்டு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சிகளை குறித்து நீங்கள் கடிதங்கள் எழுதுவீங்க நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனிய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.